ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல கிறிஸ்பியா டேஸ்டா சேப்பங்கிழங்கு ஃப்ரை தாங்க. சேப்பங்கிழங்கு பிடிக்காதவங்க இருப்பாங்களா? வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு அரை கிலோ சேப்பங்கிழங்கு வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்து ஒரு விசில் வந்தவன ஆஃப் பண்ணிட்டு பாருங்க. எல்லா சேப்பங்கிழங்கு இதை போல எடுத்து மேல் தோல் எல்லாம் எடுத்து வச்சிருங்க. பாருங்க, இத போல எல்லாமே தோல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிட்டு பவுல்ல மாத்திக்கலாங்க. இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா ட்ரையா இதை போல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதை அந்த பவுல்ல சேர்த்துக்கலாங்க. பவுல்ல சேர்த்த பிறகு நல்லா கலந்து கொடுங்க. இதை போல நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டுங்க. 1/4 மணி நேரம் ஆன பிறகு பாருங்க, பேன்ல எண்ணெய் ஊத்தி சூடான உடனே ஒன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பக்கம் வெந்துருச்சுன்னா இன்னொரு பக்கம் வேகறதுக்கு திருப்பி விடுங்க. இத போல நல்ல கிறிஸ்பியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. நீங்களும் இத போல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.